ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கிச்சன் மீடியா. இன்றைக்கி வீடியோவில் ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணியை பலரும் பலவிதமாக செய்வாங்க. ஆனால் நம்ம வீடியோவில் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட செஞ்சுருவாங்க, அவ்வளோ சுலபந்தாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாங்க. கூடவே 100 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 மராட்டி மூகு, 3 அன்னாசி பூ, 2 பட்டை, 5 கிராம்பு, 3 பிரிஞ்சலை, 5 ஏலக்காய் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுறலாங்க. தாளித்து நல்லா பொரிய விட்டுறலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சிங்க. இப்போ இது கூட 6 பெரிய வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கிருச்சிங்க. 3 தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சிங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இதுவும் நல்லா வதங்கிருச்சிங்க. நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த சிக்கனை சேர்த்திக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட டேஸ்ட்டும் புதினாவோட டேஸ்ட்டும் சிக்கனுக்கு நல்லா இறங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துடலாங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி தூள் சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற வரையிலும் நல்லா சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கீங்க, புளிக்காத தயிர், அதையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. அந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு மட்டும் மூடி வச்சா போதுங்க. மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வேக விட்டுக்கலாங்க. இதுலேயே 50% அளவுக்கு கறி நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் எனக்கு பாஸ்மதி அரிசி 5 டம்ளர் வந்ததுங்க. இப்போ 5 டம்ளருக்கு நான் 10 டம்ளராக கணக்கெடுத்து தண்ணி சேர்த்திக்கிறேங்க. ஆல்ரெடி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. கூடவே ஒரு எலுமிச்சப்பழ சாறு எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. எனக்கு உப்பு பத்தலைங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க, உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. நான் 6 பேர்த்துக்கு தேவையான அளவு பிரியாணி செய்கிறேங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணி கொதிக்க விட்டுருலாங்க. தண்ணி கொதிச்சு வரும்போது கறியும் அதுலேயே நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கறி வெந்து வந்திருக்குங்க. நீங்கள் குக்கரில் செய்யும்போது ஒரு விசில் விட்டால் போதுங்க, அரிசியும் கறியும் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ இது கூட இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. அந்த அரிசியை இப்போ சேர்த்திக்கலாங்க. அரிசி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது கூடவே கொத்தமல்லியும் புதினாத்துலையும் தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் அரிசி நல்லா வெந்து வரட்டுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அடுப்பில்
ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதை வச்சு தாங்க தம் போட போகிறோம். இப்போ அரிசி வந்து 3/4 வேக்காடாக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மேலே இருக்க சாதம் கீழேயும், கீழே இருக்க சாதம் மேலேயும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாங்க. இப்போ மூடி வச்சு தம் போட்டுக்கலாங்க. இப்போ சுட தண்ணி மேலே வச்சாச்சுங்க. இப்போ இந்த பாத்திரத்து மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தம் போட்டுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிருச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாகவும் வந்துருக்குங்க பிரியாணி. பாருங்கள், கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.